வணக்கம். அசீம் முனீர் மற்றும் ஷபாஷ் ஷரீப் ஆகியோர் ட்ரம்பிடம் சென்று தங்கள் நாட்டின் கனிம வளங்களை சூட்கேஸில் காட்டினர். பாகிஸ்தானில் உள்ள சில மானமுள்ளவர்களை இது கொந்தளிக்க வைத்துள்ளது. இந்த சந்திப்பில் பாகிஸ்தானுக்கு என்ன கிடைத்தது என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. அமெரிக்க நிறுவனங்கள் அங்கு வரவிருக்கின்றன. பாகிஸ்தான் ஜின்னா காலம் தொட்டு இன்று வரை இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்ததே கிடையாது. பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரேல் பற்றி யோசிப்போம் என்பதே அவர்களின் கொள்கை. காசா மற்றும் பாலஸ்தீன் பிரச்சினை பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உலகிலேயே யூதர்களை அதிகம் வெறுக்கும் நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. காசா பிரச்சினை வரும்போதெல்லாம் பாகிஸ்தானில் போராட்டங்களும் வன்முறைகளும் நடைபெறுவதை பார்க்கலாம். இப்போது ஷபாஷ் ஷரீப் மற்றும் அசீம் முனீர் ட்ரம்ப் சொல்வதை முழுமையாக ஒப்புக்கொண்ட பிறகு ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இது பாகிஸ்தான் மக்களை முட்டாளாக்கி காசா மக்களுக்காக போராடுவதைப் போல நடித்து பின்பக்க வழியாக பணம் வாங்கிக் கொண்டு தங்கள் கொள்கையை விற்றுவிட்டனர் என்பதை காட்டுகிறது. ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் பேசியதன் உள் அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் இரு நாட்டு கொள்கையை அங்கீகரிக்கிறார்கள், இஸ்ரேலையும் அங்கீகரிக்கிறார்கள். 77 ஆண்டுகளாக இல்லாத ஒரு நிகழ்வு இன்று பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக நடக்கிறது. இஸ்ரேலை அவர்கள் முழுமையாக அங்கீகரித்துள்ளனர். பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை பற்றி தீவிரமாக விவாதித்து வருகின்றன. அங்குள்ள தீவிர மதவாதிகள் பெரும் கொந்தளிப்படைந்துள்ளனர். ஏனெனில் பாகிஸ்தான் இஸ்ரேலை வெளிப்படையாக அங்கீகரித்து விட்டதால் பாலஸ்தீனின் கதை முடிந்துவிட்டது என்றே தோன்றுகிறது. ஜின்னா காலம் தொட்டு பாகிஸ்தான் பாலஸ்தீன் மற்றும் காஷ்மீரை இணைத்தே பேசியது. இஸ்ரேலியர்களால் அங்கு அடக்குமுறை, இந்தியர்களால் இங்கு அடக்குமுறை என்று கூறி வந்தனர். இப்போது பாலஸ்தீன் இல்லாத ஒரு இஸ்ரேலை அங்கீகரிக்கும் போது காஷ்மீருக்கும் பயணத்தை பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டது. அவர்களின் தேசத் தந்தை ஜின்னாவை குப்பையில் தூக்கி எறிந்ததற்கு சமம். ஜின்னா இப்போது அவர்களின் நாட்டின் கரன்சியில் மட்டுமே இருக்கிறார். அதற்கும் மதிப்பு இல்லை என்பது வேறு விஷயம். ஐநாவில் இஸ்ரேலை எதிர்த்து வாக்களித்துவிட்டு இன்று ட்ரம்ப் காலில் விழுந்து பணம் வாங்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. மத அமைப்புகளும் இஸ்ரேல் அங்கீகாரத்திற்கு எதிராக கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷரீப்பின் இந்த ஒப்புதல் 66,000 பாலஸ்தீனியர்களின் பிணங்களின் மீது வைக்கப்படும் ஒரு கொடூரமான நிகழ்வு என்று ஜமாத்தி இஸ்லாமி கூறியுள்ளது. பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலும் இது குறித்து விவாதம் தேவை என்ற குரல்கள் எழுகின்றன. சமூக ஊடகங்களில் சியோனிஸ்ட் பாகிஸ்தான் என்ற ஹேஷ்டேக் பிரபலமடைந்து வருகிறது. பாகிஸ்தான் தங்கள் பணத்தாசையினால் இப்போது என்ன வாங்கப் போகிறது? அமெரிக்காவிடம் இருந்து இந்தியாவுக்கு எதிரான ஆயுதங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கு வன்முறை நடந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்ற நிலைப்பாட்டை காலி செய்தனர். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பையும் அங்கீகரிக்கின்றனர். யார் என்ன பிஸ்கட் தூக்கி போட்டாலும் அதை கவ்விக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது பாகிஸ்தான் மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை தரப்போகிறது.